ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 25 ஜூலை 2024। किसी से भी कोई सैल्वेशन लेकर के फिर सैल्वेशन दे, ऐसा संकल्प में भी न हो। इसको कहा जाता है बेगर टू प्रिंस, स्वयं लेने की इच्छा वाले नहीं। பாபா சொல்றாரு, யாரிடம் இருந்தாவது எதையாவது பெற வேண்டும், அதாவது சால்வேஷன், யாரிடம் இருந்தாவது ஏதோ ஒரு தீர்வை பெற்றுக்கொண்டு பிறகு நாம் அதற்கு தீர்வு கொடுக்க வேண்டும், இந்த மாதிரி சங்கல்பத்தில் கூட வர வேண்டாம். இதைத்தான் பிச்சைக்காரரில் இருந்து இளவரசர் ஆகுதல் என்று கூறுகிறோம். அதாவது தான் முதலில் பெற வேண்டும் என்ற ஆசையே இல்லாமல் இருக்கும் நிலை. இஸ் அல்பகால் கி இச்சா சே பெகர், இந்த அற்பகால ஆசையிடம் இருந்து விடுபட்ட பிச்சைக்காரர், இந்த அற்பகால ஆசை இல்லாத பிச்சைக்காரராக இருங்கள். अल्पकाल के साधनों को स्वीकार करने से बेगर, ऐसा बेगर ही संपूर्ण मूर्त बन सर्व पर उपकार कर सकता है. அற்பகால சாதனங்களை ஏற்றுக்கொள்ளுவதிலே பிச்சைக்காரராக இருப்பது. இவ்வாறு பிச்சைக்காரராக இருப்பவர்கள்தான் நிரம்பிய மூர்த்திகளாகி, சம்பன்ன மூர்த்திகளாக ஆகி அனைவருக்கும் உபகாரத்தை செய்ய முடியும். பாபா என்ன சொல்றார், எல்லா விதமான சாதனங்கள், வசதிகள், அற்பகாலத்தினுடைய விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஆனால் பெக்கர் என்றால் அவற்றிலிருந்து மனதால் விலகி இருப்பது, அற்பகால விஷயங்களின் ஆசைகளிலிருந்து விலகி இருக்கிறது. அந்த சாதனங்களை ஸ்வீகாரம் செய்யறதுல பிச்சைக்காரர்களாக இருப்பது. அந்த மாதிரி மனநிலையில அந்த மாதிரி விடுபட்டு இருந்துக்கிட்டா பெக்கரா இருக்கிறவங்க பின்னாடி பிரின்ஸா வருவாங்க. இப்ப பெக்கரா இருக்கிறவங்க அதனால பிறகு எல்லாமே நிரம்பின மூர்த்திகளாக வந்து அனைவருக்கும் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக அவங்க வருவாங்கங்கிறத சொல்றார். அதனால எண்ணத்துல கூட இவர்கள் ஒன்று செய்தால்தான் நாம் செய்வோம் என்றோ, ஒருவரிடமிருந்து ஒரு விஷயத்திற்கு தீர்வு கிடைத்தால்தான் நாம் அதற்கு பதில் தீர்வு கொடுப்போம் என்றோ அப்படியெல்லாம் எண்ணத்துல கூட நினைக்க வேண்டாம் என்பதை பாபா நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அதனால வாங்கி கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையே இருக்க வேண்டாம், அந்த ஒரு நினைப்பே இருக்க வேண்டாங்கிறத பாபா சொல்றார். இதை நாம ஸ்தூலமான விஷயங்களிலேயும் சூட்சுமமான விஷயங்களிலேயும் சோதிச்சு அறிஞ்சு நம்மை நாமே மாற்றிக்கொள்வோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.